படித்தவர் ரொம்ப வந்து ஒரு நாகரிகமானவர், இது வரைக்கும் யாரை பத்தி பேசாதவர், மிகவும் நல்லவர்ங்கிற ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பதவிக்காக எந்த அளவுக்கு கீழே இறங்கி போவாருங்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அரசியல் இதெல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்ததான். பட் தன்னை பத்தி இப்படி ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அவர் வந்து இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி நான் வந்து இருக்கிற எல்லா வார்த்தையும் பச்சோந்தி, கபட வேடதாரி, சினிமா சங்கி, கூத்தாடி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஏக வசனத்துல அவன் இவன் எல்லாம் பேசுறாரு. ஸோ படித்தவர்ங்கிறது வந்து வெறும் சர்டிஃபிகேட்ல இருக்கணும் முக்கியம் இல்லை, நம்ம நடத்தையில இருக்கணும். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நான் வந்து அவர் மேல எந்தவித விமர்சனம் வைக்கல. அதுக்கான அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்க வந்தது மதுரை மத்திய தொகுதிக்கு வேட்பாளராக, மதுரை மத்திய தொகுதி மக்களுக்கு என்னால் என்ன நல்லது செய்ய முடியும், இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்க என்னெல்லாம் பண்ணல, இதெல்லாம் எடுத்து வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுற காரணத்துக்காக வந்திருக்கேன். ஸோ அவர் மேல இருக்கிற தனிப்பட்ட விமர்சனத்துல நான் பதிலளிக்க விரும்பல. அதே நேரத்தில் மதுரை மக்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே அது அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஒரு படித்தவர் பண்பாளர்னு சொல்லிக்கிற ஒருத்தர் வந்து இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி பேசுறது பார்க்கும்போது, அவரே இவ்வளவு நாள் அவர் போட்டு முகமூடியை கழட்டி வச்சுட்டு அவர் அறியாம கோபத்துல எழுதிட்டாரு. ஏன்னா வரும்போது சொன்னார், வரும்போதெல்லாம் சொல்லிட்டாரு எதிர்கட்சி வேட்பாளர்களை பத்தி இது வரைக்கும் 2 எலெக்ஷன்லையும் பேசுனது இல்லைன்னு. அப்படிப்பட்ட அவர் இப்ப வந்து மேடைக்கு மேல என்ன தனிப்பட்ட முறையில் திட்டி பேசுறதை பார்த்தா அவருக்கு பயம் வந்துட்டதுக்கான அறிகுறி தான் தெரியுது.